தலைவன் சூப்பர் ஸ்டாருக்கு ட்ரிபியூட் பண்ற விதமா வந்துட்டு ஹிந்துஸ்தான் டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட நியூஸ் பேப்பரோட ஃப்ரண்ட் பேஜை வந்து பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் டைம்ஸ் அப்படின்னு மாத்திருந்தாங்க. அந்த ஒரு நியூஸை நான் பார்த்தேன், அப்படியே கடந்து போயிருக்கலாம். பட் அப்படியே கடந்து போகல. ஏன்னா ரஜினிகாந்த் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு 90s கிட்ஸ் 80s 70s கிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்ஸ்பயர் பண்ணிருப்பாரு. எல்லாரோட லைஃப்ல வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்துல அவர் இன்ஸ்பயர் பண்ணிருப்பாரு. நான் சின்ன வயசுல இருக்கும்போது அவரோட நிறைய படங்களை தியேட்டர்ல போய் பாக்குற வாய்ப்பு கிடைக்கல. நான் முதல்ல பார்த்த தலைவரோட படம் வந்து பாத்தீங்கன்னா பாஷா 90sல வந்துட்டு எனக்கு ஞாபகம் இருக்கு. தியேட்டர்ல போய் பார்க்க முடியல. அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா கல்யாணத்துல ஃபங்க்ஷன்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிவில டெக்ல படம் போடுவாங்க. அப்பதான் முதல்ல பாஷாவை பார்த்தோம். அந்த ஒரு படம் தமிழ்நாட்டுல சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி தமிழ்நாடு முழுவதுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன். தலைவர் எதை தொட்டாலுமே அது வந்து பாக்ஸ் ஆபீஸ் தான். 50 நாள் தமிழ் சினிமால நிக்கிறதே பெரிய விஷயம். 50 வருஷமா நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. ஆனா 50 வருஷமா அவர் ஒரு ஹீரோவா இருக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். ஆல் ஓவர் வேர்ல்டுல கூட அது சாத்தியமில்லை. அப்பெல்லாம் நியூஸ் பேப்பர் படிக்கும் போது ஏசியாலே வந்துட்டு செகண்ட் ஹையஸ்ட் பெய்டு ஆக்டர்னு பேர் எடுத்தவர் தலைவருங்க. ஜாக்கி சான் தான் வந்துட்டு ஏசியால ஹையஸ்ட் பெய்டு ஆக்டர். அவருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தலைவர் சூப்பர் ஸ்டார் தான். இன்னைக்கு புஷ்பா பாகுபலி போன்ற படங்கள் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் அதிகமா சம்பாதிக்கலாம். ஆனா 15 வருஷத்துக்கு முன்னாலே விதை தலைவன் போட்டது. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தலைவன் படம் பார்த்தே ஆகணும் அப்படின்ற ஒரு ட்ரெண்டை கிரியேட் பண்ணதே தலைவன் தான். என்ன அவர் இன்ஸ்பயர் பண்ணது என்ன விஷயம் பாத்தீங்கன்னா தமிழ் சினிமால பொறுத்த வரைக்கும், ஏன் இந்திய சினிமால பொறுத்த வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனா ஃபேர் ஸ்கின் வெள்ளையா இருக்கணும், கிளீன் ஷேவா இருக்கணும் அப்படின்னு ஒரு டெம்ப்ளேட் வச்சிருந்தாங்க. ஆனா இவர் அந்த டெம்ப்ளேட்டை சுக்கு நூறா உடைச்சு கருப்பா பாட்ட தலையோட ஸ்மார்ட்டா அட்ராக்டிவா இல்லாத ஒருத்தனாலையும் ஹீரோ ஆக்க முடியும் சொல்லிட்டு அவர் ப்ரூவ் பண்ணி காட்டினாருங்க. அவரோட ஸ்பெஷாலிட்டியே வந்து ஸ்டைல் தாங்க. அவரை தொடர்ந்து நம்ம கேப்டன் விஜயகாந்த் சார் கூட வந்து பாத்தீங்கன்னா டார்க் ஸ்கின்னா இருந்தாலும் தமிழ்நாட்டு சினிமால வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோ வந்துட்டு அவர் ப்ரூவ் பண்ணி காட்டினாரு. தமிழ் சினிமால ஒரு பாட்டுக்கு இவர் சூப்பர் பா, டான்ஸுக்கு இவர் சூப்பர் பா, நடிப்புக்கு இவர் சூப்பர் பான்ற அந்த லைன் அப்ல ஸ்டைல்னா இவர் தான்ப்பா. நான் இன்னைக்கு சிம்பிள் இருந்து தளபதி விஜய்ல இருந்து தல அஜித்ல இருந்து சல்மான் கான், ஷாருக் கான், பாலிவுட், கோலிவுட் எல்லாருமே ரஜினிகாந்த் சாரோட ஸ்டைல ஃபாலோ பண்ணாதவங்க யாருமே கிடையாதுங்க. அந்த சிகரெட் தூக்கி போட்டு பிடிக்கிற ஸ்டைல் வந்து பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் வேர்ல்டுல அது ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஸ்டைலுங்க. அதை வந்து காப்பி அடிச்சு நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணாங்க. ஆனா நல்லா ரசிக்க முடிஞ்சத தவிர அந்த இடத்த பிடிக்கவே முடியல யாராலையும். விவேக் கூட வந்து பாத்தீங்கன்னா அவரோட எல்லா காமெடியில வந்து பாத்தீங்கன்னா ரஜினி சாரோட ஸ்டைல் இன்ஸ்பயர் பண்ணிருப்பாரு. ஏர்லைன்ஸ்ல ஸ்டிக்கர் ஒட்டி ஒரு ஏரோப்ளைனுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி பிராண்டிங் பண்ணது நம்ம தலைவனுக்கு மட்டும் தாங்க. ஒரு கபாலி படம் ரிலீஸ் ஆகும்போது கபாலின்னு சொல்லிட்டு அந்த மலேசியன் ஏர்லைன்ஸ் போட்டோவை ஸ்டிக்கர் ஒட்டி அந்த படத்துக்கு ப்ரமோஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ப்ரமோஷன்லாம் நம்ம தலைவனுக்கு மட்டும் தான் செட் ஆகும். தலைவன் படம் ரிலீஸ்னாலே கம்பெனிஸ் எல்லாம் லீவ் விடுற காலம் இருக்குங்க. தலைவர் வந்துட்டு தமிழ்நாட்டில் மட்டும் ஃபேமஸ் கிடையாது. இன்னைக்கு தாங்க பேன் இண்டியான்றாங்க. இவங்க எல்லாம் வரத்துக்கு 10-15 வருஷத்துக்கு முன்னாலே தலைவர் வந்துட்டு ரோபோ, சிவாஜி போன்ற படங்கள் பேன் இண்டியா ரிலீஸ் பண்ணி சாதிச்சு காட்டிட்டாருங்க. சிங்கப்பூர், மலேசியா, ஜப்பான் வரைக்குமே கூட வந்துட்டு அவர் ரீச் ஆயிட்டாங்க. இப்ப கிடையாதுங்க, 90s ரீச் ஆயிட்டாருங்க. முத்து படம் வந்துட்டு 100 நாள் ஓடிச்சுன்னு கேள்விப்பட்டேன். 1996 எலெக்ஷன் தலைவரோட அந்த ஒரு சென்டென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் தலையெழுத்தையே மாத்திச்சுங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு பர்சனுங்க 1990s எல்லாம் இவரு. அன்னைக்கு நின்று தான் ஏன் சிஎம் கூட ஆயிருந்திருக்கலாம். சோ அவர் அந்த வாய்ப்பை வந்துட்டு தவறு விட்டார் தான் நான் நினைக்கிறேன். தலைவன் பிளேஸை ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. என்னைக்குமே தலைவன் தான். அதுக்காக தான் ஒன் அண்ட் ஒன்லி தலைவர் சூப்பர் ஸ்டார் 50 வருடம் கடந்து தமிழ் சினிமாவில் இன்னும் சாதனை பண்ணிட்டு இருக்காரு. ஜெயிலர் 2 படத்துக்காக வெயிட்டிங்.